சென்னை வடபழனி நூறடி சாலைக்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என தர்மபுரி பாலக்கோட்டில் நடைபெறும் தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் 10 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் இதுவும் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம் ராஜா. இது தொடர்பான முழு பின்னணியின் ராஜா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் தற்பொழுது அதாவது ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடந்த அந்த சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து இதுபோன்று மீண்டும் நடைபெறாத வண்ணம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்ற அதே போல் திரு விஜயகாந்தினுடைய பெயரை நூறடி சாலை, அதாவது சென்னை வடபழனியில் அமைந்துள்ள நூறடி சாலைக்கு திரு விஜயகாந்த் பெயரை வைக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல் வக்ஃபு சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களுக்கு எந்தவித பாதிப்பும் தீங்கும் ஏற்படாத வண்ணம் மத்திய அரசு அதை உறுதி செய்ய வேண்டும் என பொதுக்குழுவில் ஒரு தீர்மானமும் முன்மொழியப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல் அந்த மாணவர்களுடைய சாதி வெறி தாக்குதல் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த தாக்குதல், இது போன்ற இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்தும் விதமாக வரும் கல்வியாண்டில் நல்லொழுக்கம் பாடப்பிரிவினை செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்து அதுவும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் 7வது தீர்மானமாக தமிழகத்தில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் குடும்பங்களின் பாதிப்புகளும் சண்டை சத்திரங்களும் அன்றாகம் நடப்பது ஒரு நிகழ்வாக உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது போன்ற இந்த சம்பவங்களுக்கு முழு கவனம் செலுத்தி குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், இதற்கு அடிப்படையாக இருப்பது மதுபானம், டாஸ்மாக் விற்பனையை படிப்படியாக குறைத்தும் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலுமாக ஒழித்து தமிழகத்தை காக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்றும் அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் நெசவாளர்களுடைய விசைத்தறி வாழ்வாதாரம் சீரழிந்து வருவதால் அவர்களுக்கான அந்த ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என மொத்தம் 10 தீர்மானங்கள் இந்த அதாவது தேமுதிகவினுடைய செயற்குழு தலைமை பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.